அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். எல்லாரும் கடுமையாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதாவது மழையும் வந்துருச்சு, உங்களுக்கான அந்த பரீட்சை அதாவது நாட்கள் எல்லாம் தள்ளி போடப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு அது ஒரு நன்மை பயக்கின்ற விடயமோ தெரியவில்லை. நிச்சயமாக ஏனென்றால் இவ்வளவு நாள் படித்ததும் இன்னும் கொஞ்சம் படிக்கலாம் இல்லையா, அதுக்கவே படிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அத்தோடு இன்றைக்கி நாங்கள் இந்த படுமழை பொழிந்த அதாவது இந்த முறை 4 செய்யுள்கள் அதாவது நகுத கணரே, இளமை பாரார், படுமழை பொழிந்த வாரலஞ்சேரி போன்ற அந்த செய்யுள்கள் வரலாம் என்ற பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கின்ற போது தொடர்ச்சியாக இந்த படுமழை தொடர்பாக எல்லா வினாத்தாள்களிலும் படுமழை தான் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, நீங்களும் செஞ்சுருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்காக படுமழை தொடர்பான மேலதிகமான விளக்கங்கள் அந்த அப்படி வந்தால் வரக்கூடிய அந்த வினாக்களுக்கான விடை குறிப்புகள் போன்ற விடயத்தை நான் இன்று உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன் பிள்ளைகளே. ஆகவே கவனமாக இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலாவதாக இந்த பாடலிலிருந்து இந்த பாடலுக்கான பொருளை நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். ஒலிக்கின்ற மழை பொழிந்தமையால் பயன்மிக்க முல்லை நிலத்தே, நீரினை உடைய ஆழமான பள்ளங்களில் பிளந்த வாயினை உடைய தேரைகள், நீண்ட வழியெல்லாம் வாத்தியங்கள் பல ஒன்று சேர்ந்து ஒலிப்பன போன்று ஒலித்தன. குறும்புதராகிய பிடவஞ்செடியின் கண் மலர்ந்த நீண்ட காம்பினை உடைய மலர்கள் செம்மண் நிலத்தில் உதிர்ந்து அந்த நிலத்தை அழகு செய்தன. மிக்க சினமுடைய பாம்பின் படம் மேல் நோக்கினாற் போன்று குளிர்ந்த காந்தல் பூவின் மொட்டுக்கள் மணங்கமழுமாறு கட்டவிழுந்து மலர்ந்தன. முறுக்குண்ட கொம்பினை உடைய ஆண்மான் விருப்பத்தை உடைய பெண்மானுடன் இனிதே தங்கியது. இவ்வாறாக காடு அழகு பெற்று திகழ்ந்தது. அக்காட்டின் கண் அமைந்த குளிர்ந்த தன்மை வாய்ந்த பெரிய வழியிலே ஓடும் வேகத்தில் குறையாத கொய்யப்பட்ட பிடரி மயிரினை உடைய குதிரையின் காலளவு தாழ்கின்ற மாலையில் பொருந்தியுள்ள மணிகள் ஒலிக்குமாறு தேரை ஓட்டுவாயாக. பெண்மைக்கான சிறப்புகள் யாவும் அமைய பெற்று நம்மிடத்து விரும்பிய கொள்கையினை உடைய அழகிய மாமை நிறைத்தை உடைய நம் தலைவியை விரைந்து சென்று அடைவோம் என்று காணப்படுகிறது இந்த பாடலினுடைய பொருள். ஆகவே படுமழை பொழிந்த பாடலிலே அதாவது இந்த பாடலுக்கான பொருள் இவ்வாறு தான் பிள்ளைகள் காணப்படுகின்றது. உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது இந்த பாடலுக்கான பொருளை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டால் பிள்ளைகள் உங்களுக்கு மிக ஈஸியாக அதிலே வரக்கூடிய அந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் தெளிவாக எழுதலாம், சந்தேகம் இல்லாமல் நீங்கள் எழுதலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இந்த பாடல் ஒவ்வொரு செய்யுளுக்குமான பொருளை நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு அந்த அரும்பத பொருள்களுக்கான அந்த விளக்கங்கள் போன்றவற்றை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டால் உங்களுக்கு அந்த வருகின்ற அந்த செய்யுள்களில் வருகின்ற வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியதாக காணப்படும். நாங்கள் இப்பொழுது முதலாவதாக காணப்பட்ட அதாவது படுமழை பொழிந்த என்ற பாடலிலே பாடலுக்கான பொருளை தற்கால மொழிநடையில் இங்கே தற்பொழுது பார்த்தோம் பிள்ளைகள். அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்வோம். இந்த படுமழை பொழிந்த பாடலிலே வரக்கூடிய அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். படுமழை பொழிந்த பாடலை பாடியவர் புலவர் பொதும்பிற் புல்லாலங்கண்ணியார். திணை வந்து முல்லை, துறை வந்து துறை என்றால் இந்த பாடலில் எழப்பட்ட சந்தர்ப்பம் அதாவது விடயம் என்னவென்று கேட்டால் வினைமுற்றிய தலைமகன் தேர்ப்பாகனுக்கு சொல்லியது. அதாவது இந்த துறை பற்றிய விளக்கம் பிள்ளைகள் காட்பருவ தொடக்கத்து திரும்பி வருவேன் என கூறி சென்ற தலைவன் தலைவியை அதாவது வினைவயில் பிரிந்தான். காட்பருவம் அதாவது மழைக்காலம் தொடங்குகின்ற பொழுதே நான் உன்னை வந்து திரும்பி வருவேன் என்று சொல்லிவிட்டு அதாவது செயலுக்காக வினைக்காக சென்ற அந்த தலைவன் பிரிந்து செல்கின்றான். வினையும் முடிந்தது, அவன் சென்ற அந்த வேலையும் முடிந்து விட்டது, காட்பருவமும் வந்துவிட்டது. தலைவியை காணும் வேட்கை ஆவல் கொண்ட தலைவன் பாகனிடம் தேரினை விரைந்து செலுத்துவாயாக என்று கூறியதுதான் இந்த பாடலினுடைய துறையினுடைய விளக்கமாக காணப்படுகிறது. அதாவது வினைவயிற் சென்று பிரிந்து சென்ற தலைவன் அதாவது காட்பருவம் மழைக்காலம் வருகின்ற பொழுது நான் மீண்டு வருவேன் என்று சொல்லிவிட்டு செயலுக்காக வினைக்காக பிரிந்து செல்கின்றான் தலைவன். அப்பொழுது மழைக்காலமும் வந்து விடுகிறது. இப்பொழுது மழைக்காலம் வந்த பிறகு தலைவியினுடைய நினைவு அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு வந்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது அந்த குதிரைகள் பூட்டிய அந்த தேரையிலே வருகின்ற பொழுது தலைவன் என்ன செய்கின்றான், அந்த தேர்ப்பாகனிடம் சொல்லுகின்றான், அதாவது விரைந்து தேரை செலுத்துவாயாக என்று சொல்லுவதாக இந்த துறையினுடைய விளக்கம் காணப்படுகிறது. துறையினுடைய விளக்கம் இவ்வாறு தான் பிள்ளைகள் காணப்படுகிறது. நாங்கள் இப்பொழுது 2 வினாக்களுக்கான விடைகளை பார்த்திருக்கின்றோம். அதாவது முழுமையாக இந்த பாடலுக்கான பொருளை எழுதுகள் என்று சொல்லி வரக்கூடிய வாய்ப்பு
மிக மிக குறைவாகவே காணப்படும். இருந்த போதிலும் அந்த பாடலுக்கான முழுமையான பொருளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அதுக்கான பொருளை நான் உங்களுக்கு தந்தேன் பிள்ளைகள். அடுத்து இந்த துறை ஆசிரியர் பொதும்பிற் புல்லாலங்கண்ணியர் என்று குறிப்பிட்டேன். திணை முல்லை. முல்லை என்றாலே உங்களுக்கு தெரியும், அங்கே இருத்தல் ஒழுக்கம் காணப்படும். துறை வினைமுற்றிய தலைமகன் தேர்ப்பாகனுக்கு கூறியது. அந்த துறையினுடைய விளக்கம் நாம் குறிப்பிட்டது போல, கார்பருவம் தொடக்கத்திலே திரும்பி வருவேன் என்று கூறி சென்ற தலைவன் தலைவியை என்ன செய்கின்றான்? வினை வயில் பிரிந்தான். வினையும் முடிந்து விட்டது. அவன் சென்ற அந்த வேலையும் முடிந்து விட்டது. காட்பருவம் மழைக்காலமும் வந்துவிட்டது. தலைவியை காணும் ஆவலோடு என்ன செய்கின்றான்? தலைவன் வருகின்றான். அப்படி வருகின்ற பொழுது குதிரைகள் பூட்டிய அந்த தேரிலே வந்து கொண்டிருக்கின்ற அந்த தேர் பாகனிடம் சொல்லுகின்றான், தேரினை விரைந்து செலுத்துக என்று கூறியதுதான் இந்த பாடலினுடைய துறையினுடைய விளக்கமாக காணப்படுகின்றது. நாங்கள் இப்பொழுது 2 வினாக்களுக்கான அந்த விடைகளை பார்த்தோம் பிள்ளைகள். இந்த பாடலினுடைய புலவர் கூற விளைந்த விடயம் மைய கருத்து, இல்லாவிட்டால் பிரதான கருத்து என்னவென்று பார்ப்போம். அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் பிள்ளைகள், இந்த பாடலிலே காணப்படுகின்ற பிரதான கருத்து மைய கருத்து, அப்படி இல்லை என்றால் புலவர் கூற விளைந்த விடயம் போன்ற விடயத்தை தான் உள்ளடக்கியதாக இந்த வினா காணப்படுகின்றது. மைய கருத்து பிரதான கருத்து, தலைவி மேல் காதல் கொண்ட தலைவன் அவளை விரைந்து சென்று சேர வேண்டும் என தனது மனவேட்கையினை வெளிப்படுத்துகின்றான். வெளிப்படுத்துதல் என்று எழுதினாலே உங்களுக்கு போதுமானது. தலைவி மேல் காதல் கொண்ட தலைவன் அவளை விரைந்து சென்று காண வேண்டும் என்ற தனது வேட்கையை, ஆசையை என்ன செய்கின்றான்? அங்கே மனவேட்கையினை வெளிப்படுத்துவதாக இந்த பாடலினுடைய பிரதான கருத்து, மைய கருத்து புலவர் கூற விளைந்த விடயமாக காணப்படுகிறது. எனது அன்புக்குரிய மாணவர்களை, நீங்கள் இணைந்திருப்பது தற்பொழுது யாவும் தமிழோடு. இந்த காணொளியை நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ச்சியாக உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்கள் சகபாடிகளுக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்வோம். பொதுவாக படுமலை பாடலில் வரக்கூடிய முதலாவது வினாவை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் பிள்ளைகள். வினா, முல்லை நில கருப்பொருள் கையாள்கை பற்றி விளக்குக என்று ஒரு வினா வருகின்ற பொழுது நீங்கள் இவ்வாறு தான் எழுத வேண்டும். இதற்கான விடை குறிப்புகளை நான் குறிப்பிடுகின்றேன். பந்தி அமைப்பில் நீங்கள் தெளிவாக எழுத வேண்டும் அந்த விடைகளை. முல்லை நில கருப்பொருள் கையாள்கை பற்றி விளக்குக என்று ஒரு வினா வருகின்ற பொழுது நீங்கள் எழுத வேண்டிய விடயம் முக்கியமான குறிப்புகளாக இங்கே பள்ளங்களில் வாழும் தேரைகளின் ஒளி அங்கே குறிப்பிடப்பட வேண்டும். அடுத்து பிடவின் காம்பினை உடைய, பிடவின் காம்பினை உடைய பூக்கள் செம்மண் நிலத்தில் கோலம் செய்திருத்தல், காந்தல் மலர்கள் கட்டவிழ்ந்து விருந்திருக்கின்றமை, முறுக்கிய கொம்பினை உடைய கலைமான் தன் பிணைமானுடன் இன்புற்றிருத்தல், வேகமாக செல்ல வல்ல மாலை அணிந்து காணப்படுகின்ற பிடரி மயிரினை உடைய குதிரைகள் போன்ற விடயங்கள் இங்கே கருப்பொருள்கள் கையாள்கை பற்றி விளக்குக என்ற வினா வருகின்ற பொழுது, இங்கே தேரைகள் பள்ளங்களில் வாழும் தேரைகளின் ஒளி, பிடவின் காம்பினை உடைய பூக்கள் செம்மண் நிலத்தில் கோலம் செய்திருத்தல், காந்தல் மலர்கள் கட்டவிழ்ந்து விருந்திருக்கின்றமை, முறுக்கிய கொம்பினை உடைய கலைமான் தன் பிணைமானுடன் இன்புற்றிருத்தல், வேகமாக செல்லவல்ல மாலை அணிந்த பிடரி மயிலினை உடைய குதிரைகள் போன்ற விடயங்களை நீங்கள் அந்த முதலாவது வினாவாக வருகின்ற வினாவுக்கு இந்த குறிப்புகளை வைத்து நீங்கள் எழுத வேண்டும். அந்த முதலாவது வினாவை மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகின்றேன். முல்லை நில கருப்பொருள் கையாள்கை பற்றி விளக்குக என்று ஒரு வினா வருகின்ற பொழுது நான் சொன்ன இந்த குறிப்புகளை நீங்கள் இட்டு உங்களுடைய விடைகளை எழுதினால் உங்களுக்கு அதிகமான மதிப்பெண்கள் வழங்கப்பட இருக்கின்ற அந்த புள்ளிகள் நிச்சயமாக கிடைக்கும் பிள்ளைகள். நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். 2வது வினா பாருங்கள் பிள்ளைகள். இரண்டாவது வினா இவ்வாறு காணப்படுகிறது. தலைவியை காண வேண்டும் என்ற தலைவனின் மனவேட்கை எடுத்துரைக்கப்படுமாட்டினை விளக்குக. அப்படி ஒரு வினா வந்தால், இதே போன்று ஒரு வினா வந்தால், தலைவியை காண வேண்டும் என்ற தலைவனின் மனவேட்கை எடுத்துரைக்கப்படுமாற்றினை விளக்குக என்று ஒரு வினா வருகின்ற பொழுது நீங்கள் கவனமாக இந்த குறிப்புகளை நீங்கள் இதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த காணொலியை பார்ப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் இந்த காணொலியிலே பகிர்கின்ற விடயங்களை உங்களுடைய கோப்பையில் குறிப்புகளாக குறித்து வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இதற்கு விடை எழுதி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அங்கே பரீட்சைக்கான இந்த வினா வருகின்ற பொழுது மிக இலகுவாக விடையளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆகவே இந்த வினாவுக்கான விடை எவ்வாறு அமைகின்றது என்று நாங்கள் பார்ப்போம். தலைவியை காண வேண்டும் என்ற தலைவனின் மனவேட்கை எடுத்துரைக்கப்படுமாற்றினை விளக்குக என்று ஒரு வினா வருகின்ற பொழுது 2வது வினா, அந்த வினாவுக்கு எவ்வாறு நாங்கள் விடை எழுதுவது என்று நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். இந்த விடை குறிப்புகளை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். முல்லை நில காட்சியானது தலைவனது மனதுக்கு விருப்பமுடையதாகவும் தலைவியை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டுவதாகவும் அமைதல். முல்லை நிலத்திலே காணப்படுகின்ற அவன் வருகின்ற பொழுது அங்கு காட்சி அளிக்கின்ற முல்லை நில காட்சியானது தலைவியை சென்று பார்க்க வேண்டும் போன்ற எண்ணம் அவன் மனதில் என்ன செய்கின்றது, ஒரு வேட்கையை ஆவலை தூண்டுவதாக காணப்படுகின்றது. ஆகவே தலைவியை காண வேண்டும் என்ற அந்த வேட்கை ஆவல் எவ்வாறு எடுத்துரைக்கப்படுகின்றது என்று கேட்டால், முல்லை நில காட்சியானது
தலைவனது மனதுக்கு விருப்பமுடையதாக காணப்படுகின்றது. ஒரு தலைவியை அதாவது வினையை முடித்து தலைவன் வருகின்றான், கார்காலம் வந்துவிட்டது, மீண்டும் வருகின்ற பொழுது அங்கே முல்லை நிறுத்தனுடைய காட்சி எவ்வாறு அவனை வரவேற்பது போன்று காணப்படுகின்றது. அங்கே குதூகலமாக காணப்படுகின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தலைவியை சீக்கிரம் சென்று காண வேண்டும் என்ற ஒரு அவன் மனதிலே எழுப்புவதாக இங்கே காணப்படுகின்றது. அடுத்து தலைவியின் நிலை குறித்து எண்ணுதல், அதாவது தலைவியின் நிலை குறித்து எண்ணுதல். பல்வேறுபட்ட சிந்தனைகள் மத்தியிலே இவன் தலைவன் என்ன செய்கின்றான், அங்கிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றான் தேரிலே. அதாவது தலைவியினுடைய கடந்த கால நினைவுகள், நம் மீது அதிக விருப்பம் உடையவள், மாமை நிறத்தானவள், அவனுடைய அழகு பற்றி பல்வேறு விதமாக எண்ணிக்கொண்டு என்ன செய்கின்றான், அங்கே தேரிலே வந்து கொண்டிருக்கின்றான். அது மட்டுமல்லாமல் பள்ளத்திலே அங்கே ஆண்மான் என்ன செய்கின்றது, அங்கே பெண்மானுடன் சுனை நீரை பருகி கொண்டிருக்கின்றது. அது கூட இவனுக்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்துகின்றது. சென்று பார்க்க வேண்டும், தலைவியை சென்று பார்க்க வேண்டும் என்ற அந்த காட்சி கூட இவனுக்கு ஒரு மாறுதலை ஏற்படுத்துகின்றது. அவளை சென்று பார்க்க வேண்டும், சீக்கிரமாக காண வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள் என்ன செய்கின்றான் தலைவன். அதாவது தேர்பாகனை விரைந்து தேரை செலுத்த என்று சொல்லுவதனூடாக இங்கே இவனுடைய வேட்கை காணப்படுகின்றது. நம்மையில் புரிந்த கொள்கை அம்மா அறிவை என்று தேர்பாகனிடம் கூறுவது. நம்மிடம் அதிக அதாவது அக்கறை உடையவள், விருப்பமுடையவள், மாமை நிறத்தானவள், அந்த துண்டுகம் விரைந்து சென்று அவளை காண வேண்டும், ஆகவே விரைந்து காண வேண்டும் என்பதனூடாக தான் என்ன செய்கின்றான், தலைவன் தேரை செலுத்துமாறு பாகனை அப்படியே குறிப்பிடுகின்றான். வேகமாக இந்த விரைந்து செல்லக்கூடிய வேகமாக தேரை செலுத்துக என்று குறிப்பிடுவதனூடாக இங்கே தலைவியை காண வேண்டும் என்ற அந்த மனவேட்கை இங்கே எடுத்து காட்டப்படுகின்றது. அடுத்து பாருங்க, 4வது குறிப்பாக பிள்ளைகள், தலைவியை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பம் மேலோங்க விரைந்து தேரினை துண்ணுகம் விரைந்தே என்று சொல்லுகின்றான். தேர் போய்கிட்டு தான் இருக்கு, ஆனால் அவனுக்கு போகாதது போலவே இருக்கு இல்லையா. அதாவது தேர் அங்கே இந்த என்ன குதிரை தேர் என்ன செய்கின்றது, அப்படியே போய்கிட்டு தான் இருக்கு, வேகமாகத்தான் ஓட்டிக்கொண்டிருக்கின்றான் அந்த பாகனும். ஆனால் இவனுக்கு என்ன தோன்றுகின்றது, ஐயோ வேகமாக போகாதது போல இவனுக்கு மனசுக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. ஆகவே விரைந்து இன்னும் செலுத்துங்க, தேரை விரைந்து செலுத்துக, துண்ணுகம் விரைந்தே என்று சொல்லுகின்றான். தலைவியை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பம் மேலோங்க விரைந்து தேரினை செலுத்துமாறு தேர் பாகனிடம் தலைவன் கூறுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தலைவியை சென்று காண வேண்டும் என்ற அந்த தலைவனுடைய மன வேட்கை இவ்வாறு தான் எடுத்து காட்டப்படுகின்றது என்ற விடயத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த குறிப்புகளை இட்டு தெளிவாக எழுத வேண்டும். இப்படி இந்த குறிப்புகளை இட்டு மிக முக்கியமான, ஆகவே நாங்கள் படிச்சிருப்போம் பிள்ளைகள், பொதுவாக என்ன செய்கின்றது, அதாவது ஸ்கீம்ல வருகின்ற அந்த ஆன்சருக்கு ஏற்பவே எங்களுடைய குறிப்புகளை இட்டு எழுத வேண்டும். நாங்கள் பொதுவாக படிச்சிருப்போம், சில வேளைகள் எல்லா வினாத்தாள்களும் செய்திருப்போம், மிக பொருத்தமான விடை குறிப்புகளை மட்டுமே நாங்கள் எழுத வேண்டும். அப்படி எழுதினால் மட்டுமே எங்களுக்கு சிறப்பான புள்ளிகளை பெறக்கூடிய வாய்ப்பு காணப்படும். நீங்கள் இணைந்திருப்பது யாவும் தமிழோடு. இப்பொழுது நாங்கள் அதாவது மிக முக்கியமான வினாவாக 2வது வினா, தலைவியை காண வேண்டும் என்ற தலைவனின் மனவேட்கை எடுத்துரைக்கப்படுமாற்றினை விளக்குக என்ற அந்த வினாவுக்கான விடையை நாங்கள் பார்த்தோம். பிள்ளைகள், உங்களுக்கு இப்பொழுது ஒரு தெளிவு பிறந்திருக்கும். அதாவது படுமலை பொழிந்த என்ற பாடல் வருகின்ற பொழுது அந்த பாடலில் வரக்கூடிய வினா, அந்த வினாவுக்கான எப்படி நாங்கள் விடை எழுதுவது, அடுத்து எவ்வாறு அந்த குறிப்புகளை இட்டு பந்தி அமைப்பில் விடை எழுதுவது போன்ற விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன். நாங்கள் அடுத்து செல்ல வேண்டியது 3வது வினா. அதுவும் இந்த பகுதியிலிருந்து வந்தால் படுமலை பொழிந்த என்ற பாடல் இந்த முறை வரக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. அப்படி வந்தால் நிச்சயமாக இப்படி ஒரு வினா வரும். பாருங்கள், அடுத்த வினா. இந்த வினா உங்களுக்கு எல்லாம் பழக்கப்பட்ட வினா தான் பிள்ளைகள். அதாவது தொடர்ச்சியாக நீங்கள் சங்க காலத்தினுடைய அகத்திணை பாடல் செய்யுள்கள் வருகின்ற பொழுது அந்த செய்யுள்களில் மிக முக்கியமாக கேட்கப்படுகின்ற கேள்விதான், பழக்கப்பட்ட ஒரு வினா தான். இருந்தும் இந்த வினாவை நான் உங்களுக்காக தந்திருக்கின்றேன். பாடலில் வெளிப்படும் சங்ககால அகத்திணை பண்புகள் யாவை என்ற ஒரு வினா வருகின்ற பொழுது இது உங்களுக்கு பழக்கப்பட்ட வினாதான். இதுக்கு ஏகப்பட்ட குறிப்புகள் உங்களிடம் இருக்கும், நீங்களும் எழுதலாம். இருந்து மிக முக்கியமான குறிப்புகளை மட்டுமே நான் சொல்லுகின்றேன். அதாவது பெயர் சுட்டாத காதல் பாடலாக காணப்படுகின்றது, தனிநிலை செய்யுளாக காணப்படுகின்றது. அடுத்து பாத்திர கூற்றாக அமைகின்றது, தலைவன் கூற்றாக இந்த பாடல் அமைகின்றது. முதல் கரு உரி பொருள்கள் பயன்படுகின்றது. இந்த விடயத்தை நீங்கள் விளக்கமாக எழுத வேண்டும் பிள்ளைகள். இப்படி முதல் கரு உரி பயன்படுகின்றது என்று, உரி பயன்பாடு என்று அதாவது வெறுமனை விட்டுவிடாமல் ஒரு குறிப்பை மட்டும் விட்டுவிடாமல் அதை நீங்கள் விளக்கி எழுத வேண்டும். முதல் என்றால் முல்லை, அதாவது கரு, தேரை, மான், காந்தல், மலர்கள், அடுத்து அலரி போன்ற விடயங்களை குறிப்பிட வேண்டும். உரி என்பது இங்கே இருத்தல் ஒழுக்கத்தை நீங்கள் சுட்டிக்காட்டி விளக்கமாக குறிப்புகளை மட்டும் விட்டு விடாமல் நீங்கள் முதல் என்றால் என்ன, அடுத்து கரு, உரி போன்ற விடயங்களை அந்த பொருத்தமான உதாரணங்களை இட்டு நீங்கள் இந்த செய்யுளில் வருகின்ற உதாரணங்களை நீங்கள் இட்டு என்ன செய்ய வேண்டும், அதாவது
அகத்திணை பாடல் பண்புகளை விளக்குக என்று குறிப்பிடுகின்ற பொழுது நீங்கள் அதாவது அகத்திணை பாடல் பண்புகள் என்று நீங்கள் சங்க காலத்தில் படித்த அத்தனை விடயங்களையும் எழுதி வைக்க தேவையில்லை. நீங்கள் செய்யுள் அதாவது குறிப்பிட்டது ஒரு செய்யுள் வருகின்ற பொழுது அந்த செய்யுளுக்கு தேவையான அந்த செய்யுளிலே காணப்படுகின்ற விடயத்தை மட்டும்தான் எழுத வேண்டும். இந்த செய்யுளில் காணப்படுகின்ற அகத்திணை பாடல் பண்புகளை குறிப்பிடுகின்றதான் அந்த வினா வந்திருக்கும். ஆகவே அந்த விடயத்தை மட்டும்தான் நீங்கள் எழுத வேண்டும். அடுத்து இறுதியாக இயற்கை வருணை. இதோடு நீங்கள் உங்களுக்கு தெரிந்த இந்த பாடலிலே காணப்படுகின்ற மேலதிகமான அகத்திணை பாடல் பண்புகளை பழக்கப்பட்ட உங்களுக்கு எழுதக்கூடிய அந்த பாடல் பண்புகளை நீங்கள் அதாவது கீழே சேர்த்துக் கொள்ளலாம். மிக முக்கியமாக காணப்படுவது இந்த 4 விடயங்களையும் நீங்கள் தவிர்க்காமல் எழுத வேண்டும். அதாவது பெயர் சுட்டா காதல் பாடல் தனிநிலை செய்யுளாக காணப்படுகின்றது, பாத்திர கூற்றாக அமைகின்றது. உதாரணமாக தலைவன் கூற்றாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. முதல் கரு உரி பொருள்களின் பயன்பாடு. அடுத்து முதல் என்றால் இங்கே முல்லை நிலம் குறிப்பிடப்படுகின்றது. கரு தேரை மான் காந்தல் அலறி போன்ற விடயங்களை எழுத வேண்டும். அடுத்து உரி என்றால் ஒழுக்கம், இங்கே இருத்தல் ஒழுக்கம் காணப்படுகின்றது. இயற்கை வர்ணனை போன்ற விடயங்களை நீங்கள் இந்த சங்ககால அகத்திணை பாடல் பண்புகளை விளக்குக இல்லாட்டி குறிப்பிடுக என்று கேட்கின்ற பொழுது இந்த விடயத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? தெளிவாக எழுதி வைக்க வேண்டும். ஆகவே நாங்கள் இப்பொழுது பார்த்திருப்பது 3 வினாக்கள். படுமழை பொழிந்த பாடல் இந்த முறை நிச்சயமாக வரலாம் என்ற எதிர்பார்க்கையோடு இருக்கின்ற இந்த வேளையில் நீங்கள் நிச்சயமாக இந்த பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். எங்களுக்கு எஞ்சியிருப்பது 4 பாடல்கள் மாற்றுமே வர இருக்கின்றது. நகுதக்கானரை அத்தோடு சேர்த்து வாரலஞ்சேரி மீண்டும் மீண்டும் ஞாபகம் படுத்துகின்றேன். அடுத்து இளமை பாரார் அத்தோடு சேர்த்து பெருவாரியாக பலரும் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் தான் இந்த படுமழை. ஆகவே இந்த படுமழை நான் தொடர்ச்சியாக ஏகப்பட்ட காணொளிகள் அங்கே பகிர்ந்திருந்தாலும் உங்களுக்கு மிக முக்கியமாக இந்த கடைசி நேரத்தில் சில குறிப்புகளை நான் உங்களுக்கு வழங்கலாம் என்று தான் இன்று நான் ஒரு காணொலியை உங்களுக்காக பகிர்ந்திருக்கின்றேன். ஆகவே பிள்ளைகளை நேரம் எடுத்து இதை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த காணொலி உதவும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் சகபாடிகளுக்கும் இந்த காணொலியை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பகிருமாறு கேட்டுக்கொண்டு அதிகமாக லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை ஒரு சிலர் மட்டுமே கமெண்ட்ஸ் பாக்ஸில் அதாவது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பகிருமாறு கேட்டுக்கொண்டு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த அன்புக்குரிய மாணவர்களை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்வோம் பிள்ளைகளே. அடுத்து பாருங்கள் பிள்ளைகள், அதாவது தலைவியை பற்றி தலைவனின் நோக்கு, இந்த நோக்கு பற்றி விளக்குக என்று ஒரு வினா. அதாவது இப்படியான வினாக்களை நீங்கள் நிச்சயமாக செய்திருக்க கூடும். இருந்தும் மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் பிள்ளைகள். தலைவியை பற்றிய தலைவனின் நோக்கு பற்றி விளக்குக என்று ஒரு வினா வருகின்ற பொழுது நீங்கள் அதாவது தலைவியை பற்றி தலைவனுடைய நோக்கு, அவனுடைய எண்ணம் எவ்வாறு காணப்படுகின்றது, அவனுடைய எண்ணப்பாடு எவ்வாறு இருக்கின்றது, தனது தலைவியை விரைந்து சென்று காண வேண்டும். அதாவது தேர் செல்லுகின்றது இருந்தும் செல்லாதது போலவே காணப்படுகின்றது. அப்படி ஒரு இவனுக்கு ஒரு எண்ணப்பாடு தோன்றுகின்றது. ஆகவே தலைவியை பற்றிய நோக்கு, தலைவியை பற்றிய எண்ணம் எவ்வாறு இவனிடம் காணப்படுகின்றது என்றுதான் இந்த வினா அமைந்திருக்கின்றது. இந்த குறிப்புகளை நான் குறிப்பிடுகின்றேன், பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து பாருங்கள், தலைவியை பற்றிய தலைவனின் நோக்கு பற்றி விளக்குக என்று குறிப்பிடுகின்ற பொழுது தலைவியை என்ன செய்கின்றான்? சிறப்பிக்கின்றான் இல்லையா? தலைவியை சிறப்பித்தல், அதாவது நம்மிடம் அதிக விருப்பம் உடையவள், இப்படி சொல்லுகின்றான், மாமை நிறத்தவள், இப்படியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது தலைவியினுடைய அழகு நலத்தை கூட என்ன செய்கின்றான்? தலைவன் அங்கே சிறப்பித்து பேசுகின்றான். இவ்வாறு தலைவியை பற்றி பலவாறாக சிறப்பித்து அவளிடம் அதிக விருப்பம் உள்ளவளாக இங்கே காணப்படுகின்றான் தலைவன். அடுத்து அழகிய மாமை நிறத்தை உடையவள். இந்த மாமை நிறம் என்பது தலைவி தலைவனை பிரிந்திருக்கின்ற பொழுது பெண்களுக்கு அதாவது தலைவிகளுக்கு ஏற்படுகின்ற பசலை நோய், அதாவது பிரிவு துயரால் ஏற்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற இந்த மாமை நிறம். ஆகவே இந்த மாமை நிறத்தவள் என்று சொல்லுகின்றான். நம்மிடத்து விரும்பிய கொள்கை உடையவள், நம்மிடத்தில் அதாவது தேர்ப்பாகனிடம் சொல்லுகின்றான், நம்மிடத்தில் மிகுந்த விருப்பமுடையவள், மிகுந்த கொள்கை விரும்பிய கொள்கை உடையவளாக தலைவி காணப்படுகின்றாள் என்று அந்த பார்வை நோக்கோடு காணப்படுகின்றான். தலைவியை பற்றிய பார்வை இவ்வாறு தான் தலைவனிடம் காணப்படுகின்றது. இப்படி விருப்பமுடையவள் தலைவி என கூறுகின்ற தலைவன் அடுத்து என்ன செய்கின்றான்? தவிப்பு மேலிடுகிறது இல்லையா? அவளை காண வேண்டும் காண வேண்டும் காண வேண்டும் என்ற அந்த தவிப்பு மேலிடுகின்றது. தவிப்பு மேலிட எதிர்பார்த்திருக்கும் தலைவியை நோக்கி விரைந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணப்பாடு இவனுக்கு தோன்றுகின்றது. அதாவது ஒரு தலைவன் தலைவியிடம் மிக்க அதாவது அன்பு பூண்டவனாக காணப்படும் இடத்து தான் இவ்வாறான ஒரு நோக்கு காணப்படும். தனது தலைவி தனக்கு பிடித்திருக்கின்றாள், அதாவது எப்படி அவளிடம் அதிகமான அன்பு, நிச்சயமாக அவளை அதிகமாக நேசிக்கின்றான் என்ற பொழுது இவ்வாறான எண்ணப்பாடு ஒரு தலைவனுடைய மனதிலே தலைவியை பற்றிய ஒரு எண்ணப்பாடு தோன்றும். நிச்சயமாக தலைவியினுடைய சிறப்பு நலன்களை நிச்சயமாக அவன் எண்ணிக்கொள்வான். அதாவது அந்த சிறப்பு நலன்களை இன்னொருக்கு சொல்லுவான்.
அடுத்து தலைவியா சென்று பார்க்க வேண்டும் என்று தலைவி இவனிடம் எவ்வாறு இருக்கின்றாள், அதாவது நம்மிடம் விரும்பிய கொள்கை உடையவள் விருப்பமுடையவள் என்று சொல்லுகின்ற பொழுது நான் மட்டுமல்ல அவளும் தான் என்னை அதிகமாக நேசிக்கின்றாள், என்னிடம் அதிக விருப்பமுடையவளாக காணப்படுகின்றாள் என்ற போன்ற விடயங்களையும் குறிப்பிட்டு தலைவியினுடைய அழகு நலத்தை சொல்லுகின்ற பொழுது இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கின்ற பொழுது அவளை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்ற பொழுதே பல்வேறு விதமான காட்சிகளை பார்க்கின்ற பொழுது அந்த ஆண்மான் பெண்மானுடன் அங்கே சுனை நீரை பருகி கொண்டிருக்கின்ற பொழுது அது கூட இவனுக்கு ஒரு உந்துதலாக அமைகின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது இவனுடைய பார்வை இவனுடைய நோக்கு தலைவியை பற்றி இவ்வாறு தான் காணப்படுகின்றது. மேற்சொன்ன இந்த விடயங்களை குறிப்புகளாக எடுத்துக்கொண்டு நீங்கள் விவரித்து பந்தி அமைப்பில் எழுத வேண்டும் பிள்ளைகள். ஆகவே இந்த படுமலை பொழிந்த பாடலிலிருந்து மிக முக்கியமாக வரக்கூடிய 4 வினாக்களை நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன் பிள்ளைகள். ஆகவே இந்த தொடர்ச்சியாக இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அதாவது எஞ்சியிருக்கின்ற மேலதிகமான பல வினாக்கள் இதில் அடங்கி இருக்கின்றன. பல வினாக்கள் உங்களுக்காக நான் தர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே இத்தோடு இந்த காணொலியில் இந்த 4 வினாக்களோடு நாங்கள் நிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அடுத்த ஒரு காணொலி பகிர்கின்றேன். அடுத்த காணொலிக்காக காத்திருங்கள். நிச்சயமாக அதிலும் படுமலை தொடர்பான மேலதிகமான பூரணமான விளக்கங்கள் மற்றும் புதிதாக வரக்கூடிய வினாக்கள் போன்ற விடயங்களை உங்களுக்கு நான் தரலாம் என்று நினைக்கின்றேன். ஆகவே உங்களுடைய நண்பர்கள் சகபாடிகளுக்கும் இந்த கடைசி நேரத்தில் உதவுங்கள். இந்த காணொலி அவர்களுக்கும் பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு மற்றொரு காணொலியில் சந்திக்கின்றேன்.